சார் இதுதான் சார் அந்த செயின். பரவாயில்லையே, உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே. சார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணு தான் சார் ரிஸ்க் எடுத்து அந்த திருட்டு பையிட்ட இருந்து செயினை புடுங்கினது. அப்படியா, பரவாயில்லையே, குட் குட். அந்த ஃபேமிலி போயிட்டாங்களா சார்? ஆமா, அவங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் போனாங்க. அவங்க போகையும் தான் நீங்க வரீங்க. சரி, அப்ப அவங்களுக்கு மறுபடியும் போனை போட்டு வர சொல்லுங்க. அவங்களோட செயின் தானான்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ்க்கு ஒருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கையில கொடுக்கலாம். மஞ்சு எங்க காணோம்? அவ உள்ள வர பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே நிக்கா. இங்க பாரு, உங்க தங்கச்சி நிறைய முறை போன் அடிச்சிட்டா. அவகிட்ட என்னன்னு கேளு. ஐயோ, எங்க தங்கச்சியா? செத்தேன். இப்போ என்ன சொல்லியது? நம்ம காலேஜுக்கு போய்ட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போனால் இந்த பிரச்சனையே கிடையாது. பாரு, இப்போ கோயிலுக்கு வந்ததுனால தான் வந்த இடத்துல தேவையில்லாத வேலை இதெல்லாம். இதை கட்டடிச்சிட்டு உன்னைய கோயிலுக்கு தான் வர சொன்னேன். போய் திருடனை பிடிக்க சொல்லலை உன்னைய ஒன்றும். நீ தான் பெரிய பிடி உஷா கணங்க ரேஞ்சுக்கு ஓடுனா. மனசில் பெரிய விஜய சாந்தின்னு நினப்பு. போய் திருட்டு பயில அடித்து பிடிக்காவலாம். மேடம், இப்போ வந்து நிற்க வித்தியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? இதெல்லாம் தேவையா? அழகா கோயிலில் விளாடணுமா, தண்ணியில் கடலில் நல்லா குளித்து விளாடணுமா, அப்படியே ஒரு சுண்டலோ கரும்போ கிரும்போ என்னத்தையோ ஒரு கிழங்கோ என்னத்தையோ வாங்கி தின்னமா, தின்னுட்டு வீடு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இப்படிலாம் வேற தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது. எதுமா, நானாம்மா தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டேன்? வேற கவர்னர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எழுதி போட்டா? திருடனை பிடிக்கலாம், திருடனை. ஆளு மூஞ்சியம் பாரு. யார் செய்யணும், யார் பறிச்சுட்டு போனால் உனக்கு என்ன வந்துச்சு? நீ உன்பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானலா? இப்போ அது சரணோட அம்மா செய்யணுவே, அதான் சரின்னு ஓடி போய் பிடிச்சேன். என்னது, சரணோட அம்மாவா? ஆமாவே, அவியில பார்க்கல. அவிய திருடன் திருடன்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு ஓடி இருந்தவள்ல, அப்பதான் பார்த்தேன். அதான் கஷ்டமா இருந்துச்சு. அதான் முடிஞ்சா திருடனை பிடிச்சிடலாமே நினைச்சிட்டு உடனே கடைசியில் பிடிச்சிட்டேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? சே, அப்படி இல்லைவே. மற்ற செயின்னா கூட விட்டுடலாம். தாலி செயின் பற்றியா, அதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதான் டக்குன்னு ஓடி போயிட்டேன். கதை அப்படி போகுது. நடக்கட்டும் நடக்கட்டும். சும்மா இருப்பேன் நாயே. சரி, சீக்கிரமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி வீடு போய் சேரணும்பே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதான் செயினை வாங்கி கொடுத்தாச்சு. திருட்டு பையனையும் போலீஸில் அடைச்சாச்சுல. அதுக்கப்புறமா என்னத்துக்கு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கா? இன்னும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த போலீஸ்கார் என்னமோ ஒரு சைன் போட்டுட்டு போன்னு சொன்னார். எதுக்கு நான் சைன் பண்ணணும்னு தெரில. நான் கூட சரண அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாவெலாம் இருக்கும். செயின் கிடச்சிருச்சுல, அவிட்ட கொடுத்துட்டு சரி போயிட்டாருன்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் நானும். கடைசியில் பார்த்தோன்னா அவைய யாருமே இங்கே இல்லை. ஓஹோ, உங்கள் மாமியாரை பார்த்துட்டு போகலான்னு நினச்சிருக்கேன். இப்போ சும்மா இருப்பேன், நீ வேற வெறுப்பேத்தாத. அதான் அவைய யாரும் இல்லைல்ல, இனிமேல் டக்குன்னு கிளம்ப வேண்டியதுதான். அப்போ எப்படியும் சரண் அங்கே வந்தாலும் வந்திருப்பான். அவனும் வந்துட்டு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் காலேஜில் இருந்து அவைய அம்மா அப்பா கூப்பிட்டுருக்க மாட்டாவே. இப்படி செயினை திருட்டு போச்சு கோயில்லன்னு கூப்பிட்டுருப்பாவளா தான் இருக்கும். சரி, இந்த ஃபோனை பிடி. உங்கள் தங்கச்சிட்ட ஃபோனை பண்ணி கொஞ்சம் வர லேட் ஆகும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளி. சரிவா, கொண்டா ஃபோனை தான். ஏமா, இந்த பேப்பர்ல கொஞ்சம் உன் பேரு, ஊரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொஞ்சம் உங்க அம்மா அப்பா பேர்லாம் எல்லாம் எழுதி தந்துட்டு போமா. சார், அதெல்லாம் எதுக்கு சார் நான் எழுதி தரணும்? ஏகாம்பரம். சொல்லுங்க சார். நீங்க அந்த திருட்டு பையில போய் போதும் லாக்அப்ல அடைங்க, நான் பேசிக்கிறேன். சரி சார். இங்க பாருங்கம்மா, இந்த அந்த திருட்டு பையில பிடிச்ச அதான் அந்த இதுல எழுதி இருக்கும். நீ ஒரு சாட்சி கையெழுத்து இந்த செயின் எங்க கைக்கு வந்துட்டுன்னு அதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு போ. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிட்டு எதா இருந்தாலும். சார், இதனால எனக்கு இந்த பிரச்சனையும் வந்துடாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. சார், நாங்களே இன்னைக்கு தெரியாம காலேஜை கட் அடிச்சுட்டு தான் சார் கோயிலுக்கு வந்தோம். வேற நான் இப்போ இதை சைன்லாம் போட்டேன்னா ஏதாவது நாளைக்கு நீங்க பிரச்சனைன்னு என்னைய கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சார். எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இப்போ இந்த செயினை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மறுபடியும் ஃபோனை போட்டு வர சொல்லி அவங்க செயின் தானான்னு கேட்டுட்டு அவங்ககிட்டையும் ஒப்படைச்சிட்டு சைனை வாங்கிடுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை இதுல பிரச்சனை. சார், இந்த செயின் எனக்கு தெரிஞ்சவங்களோடது தான் சார். அப்படியா? இன்னும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எதுக்குமா பயப்படுற? நீ ஒரு பேரையும் எழுதி சைன் போட்டுட்டு மட்டும் போ, அவ்வளோதான். சரி சார். அப்போ அந்த பேப்பரை கொடுங்க. நடந்தது தான் எழுதியிருப்போமா, நீங்கள் அதை படித்து பார்த்துட்டே சைன் போடுங்க. ஓகே சார். ஐயே பெரிய பொண்ணு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி படபடன்னு வருது பெரிய பொண்ணு. தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. இந்த பிள்ளை எங்கே போச்சோன்னு நினச்சாலே. ஐயா லெக்ஸு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. எதுக்கு உங்கள் தலை இப்படி கிரைண்டர் கணக்காக சுற்றுது? அப்படிதானா இருக்கு. தலையெல்லாம் பாரமா இருக்கு எனக்கு. என்னத்த சொல்ல, இந்த பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளைய நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்க வேண்டி இருக்கு. என்னத்த செய்யனே எனக்கு இப்போ தெரியல. இவன் அப்பங்கிட்ட நான் சொல்லலாமா வேண்டாமான்னே எனக்கு இன்னும் தெரியல. வேற வந்து பிள்ளையே காணோன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியான்னு கேட்பாரு. இப்போ நான் என்ன பதில் சொல்லன்னு எனக்கே தெரியலலா. இன்னைக்கு இந்த பிள்ளை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டுன்னு வை பெரிய பொண்ணு, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இப்படியெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு என்னால் பயந்துக்கிட்டு இருக்க முடியாதம்மா. நானும் எப்படியோ இந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சிடணும்னு நினச்சேன். இன்னைக்கு என்னன்னா மணி 6 தாண்டுது, இன்னும் பிள்ளை வீட்டுக்கு வரல. அதை நினச்சா
நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் பெரிய பொண்ணு, உனக்கு தெரிஞ்ச இடத்துலயும் சொல்லி வை. இல்ல உமா, நீயும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வை உமா. எது நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பார்க்க சொல்லு. இவ்வளோளுக்கு படிப்பு கிடிப்புலாம் என்னால் படிக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது போல இருக்கு. போகிறவளு வீட்டுக்கு திரும்பி வருவாளுவளா மண்டாளுவலான்னு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாட்டு நடப்போம் கேட்க முடியல, பார்க்க முடியாதம்மா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வாரமாக கிடக்கிறதுக்கு. லட்சுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கேன். திடீர்னு பைத்தியம் பிடிச்ச கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு இப்படி தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையே வந்துச்சு, நீயே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு படிக்க வைக்கணுமாக்கும் அப்படி இப்படி நீயே. இன்னைக்கு என்னென்னா படிச்சுட்டு வர பிள்ளைய போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிய. ஒரு நாள் லேட்டானா அதுக்கு நீ இப்படியே பயப்படுவியம்மா? ஏதாவது ப்ராஜெக்ட்னு இருக்கும், இல்லை குரூப் ஸ்டடின்னு ஏதாவது படிச்சுக்கிட்டு அடப்பால்வலாக இருக்கும். அதுக்குன்னு இப்படி பயப்படலாமா? இல்லை போன பண்ணனாலும் எடுக்க மாட்டேங்கள. ஒருவேளை போனை தொலைச்சி கூட இருந்திருக்கலாம். ஓ அப்படி கூட இருக்கும்ல. நான் தான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை பற்றியா. என் மண்டைக்கு இது உரைக்கே இல்லையே. அப்போ என் பிள்ளை போனதும் தொலைச்சிட்டு இடந்திருப்பாளா இருக்கான். அதான் போன் எடுத்துருக்க முடியாது. சரி சரி, போன் அப்போ தேடிட்டு பொறுமையாக வரதான் லேட்டாக இருக்குமா இருக்கும். சரி அப்போ பிள்ளை வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். இப்போதானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏலா பெரிய பொண்ணு, இந்த பைத்தியம் பிடிச்ச பாட்டியை கொஞ்சம் அங்கே தள்ளி உட்கார வை. ஒரு படியாக தான் ஆடுது. லட்சுங்க வாங்க வந்து உட்காருங்க. எம்மா சந்தியா போனுக்குன்னு என்ன எடுத்தாளா? இல்ல அவ போனுக்குன்னு என்னத்தையாவது தொலைச்சிருப்பாளா இருக்கோளா? வருவா வருவா, நீ உன் பாட்டுக்கு இரு. சும்மா நீ வேற என்ன கேள்வி கேட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டாமா. என்னது அவ போனை தொலைச்சிருப்பாளா இருக்குமா? தொலைச்சா எதுக்கு? போன் ரிங்கு போய்கிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தர் ரிங்கு ஆனா எடுத்திருப்பாவல, எடுத்தவனா யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாவ. அப்பதான் அது தொலைஞ்சதா அர்த்தம். இப்போதைக்கு போன் அவகிட்ட தான் இருக்கு, அவ தான் எடுக்க முடியங்க. எங்க இருக்கான்னு தான் தெரியல, எங்கேயும் ஊர் ஜவாயிட்டு கூட இருப்பா. ஃபோன் அட்டன் பண்ணால் எங்கே இருக்கா என்னன்னு கேட்பாவே, நம்ம பதில் சொல்லணும். சரி எடுக்காமல் இருந்தேன்னா கவனிக்கலன்னு சொல்லி சமாளிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு அவள் எடுக்காமலே இருக்கா. ஏதோ உன் முக ஃப்ராடு வேலை பண்ணுறா, நீயும் பேக்கு மாதிரி இரு இப்படியே. ஏலா நீ வேற எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் ஒரு தாய் ஃபோன் பண்ணி தங்கச்சியாரி ஃபோன் பண்ணியுமே அவள் எடுக்காமல் இருப்பா. எங்கேயாவது போன விட்டுருப்பா, நீ சொல்லிய மாதிரிலாம் இருக்காது. சரி சரி, நீ அவளை எப்படி நம்பிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவள் உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. இங்க பாரு ஜோனி, நீ ரொம்ப எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்கா. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. என்ன வயசுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரி சரி லட்சு, கோவப்படாதீங்க. கூல் கூல், உட்காருங்க. உன்ன அந்த பைத்தியம் பிடிச்ச வாட்டி கொந்தளிச்சுக்கிட்டு எந்திரிச்சிடும். லட்சு உட்காருங்க. லட்சு பாருங்களா அவ என்ன பேசியான்னு. நானே ஏதோ மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இவன் மறுபடியும் என்னைய வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு வேற இன்னும் பயமா தானே இருக்கும். இங்க பாருங்க லட்சு, ஒருவேளை அவ சொல்லிய மாதிரி கூட இருக்கலாம். நம்ம தான் அவளை பத்தி நல்ல விதமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஃப்ரெண்டு பிள்ளைகள் கூட ஊர் சவாரிக்கிட்டு கூட இருக்கலாம். என்னென்ன ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றிய. இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா பேசுனா அதுக்குள்ள நெருப்பள்ளி போடியா பேரு. இல்ல லட்சு, பல மாதிரியா யோசிக்கணும். பொம்பளை பிள்ளையில வச்சிருக்க நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். பத்துக்கிடுங்க போங்களா. நானே என் மோளுக்கு மறுபடியும் ஃபோன் அடிச்சு பார்க்கேன். இந்த அடவை மட்டும் எடுக்கலன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது தான். ஆமாம் லட்சு, நீங்கள் ஒரு கண்ணுமே போட்டு பாருங்க எடுக்கலாம் இல்லையான்னு. யார் ஃபோனுங்க இருக்கு? ஃபோன் அடிச்சுட்டுல கிடக்க மாதிரி இருக்கு. ஓ ஸ்டேஷனுக்கு வந்த பொண்ணு ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோ? அப்படிதான் போல இருக்கு. அம்மானு போட்டிருக்கு. சரி அட்டன் பண்ணி பேசி பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. என்ன ஆம்பளை வயசு கேட்குது? என்னது ஆம்பளை வயசா? சரி ஒருவேளை ஃபோனுக்குன்னு கீழே கிடந்திருக்கோம், அதனால யாராவது எடுத்திருப்பாவ. யார் என்ன எங்கே கிடந்து ஃபோனுன்னு கேட்டு பாருங்க. சரில பெரிய பொண்ணு. ஹலோ, நீங்க யாரு? இது என் பொண்ணு சந்தியாவோட போனாச்சே. ஓ நீங்க சந்தியாவோட அம்மாவா? ஆமா, அவ போன் எப்படி உங்க கைக்கு வந்தது? நீங்க யாரு? நான் திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேம்மா. என்னது போலீஸா? ஐயோ போலீஸா? என்னாச்சு லட்சு? எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேளுங்க. சந்தியா போனதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. ஐயா எதுவும் பிரச்சனையா ஐயா? எதுக்கு என் பொண்ணு போனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு? என் பிள்ளை காலேஜுக்கு தானே ஐயா போனா? இங்க பாருங்கம்மா, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குயா என் பொண்ணு போனு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு? அவ படிக்க போன இடத்துல எதுவும் பிரச்சனையா ஐயா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்க பொண்ணு காலேஜை கட்டடிச்சிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கா. காலேஜுக்கு போகாம கட்டடிச்சிட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கா ஊரு? ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு பையன் கோயில்ல செயினை திருட்டிட்டு போறான்னு அவனை துரத்தி பிடிச்சி செயினை வாங்கியிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? இப்ப என் மொபைல எங்க சார்? போட்டு போலீஸ் ஸ்டேஷனா? தகிட இவளுக்கு நல்ல கொழுப்பு தான்.
நான் சொன்ன மாதிரியே காலேஜை கட் அடிச்சுட்டு ஊர்ஜ வர போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளு மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோ. இருக்கட்டும் இன்னைக்கு செத்த மவளை வா இன்னைக்கு. ஏக்கா பிள்ளை இப்போ எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு கேளுங்க. ஆமாக்கா அவகிட்ட சந்தியா கிட்ட போன கொடுக்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை நீங்க கேளுங்க என்ன ஏதுன்னு. இப்ப அந்த கழுதை எங்க சார்? உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் காலேஜை கட் அடிச்சுட்டு இப்படி கோயிலுக்கு குளம்னு சுத்திட்டு அலையக்கூடாதுன்னு. பெத்தவங்க நீங்க காலேஜுக்கு படிக்க போறியே நினைச்சிட்டு இருந்தா நீங்களும் இப்படி காலேஜ் விட்டு வெளியே இப்படி சுத்திக்கிட்டு இருப்பீங்களாக்கொன்னு. காலேஜ் அட்ரஸ் உங்க அட்ரஸ் எல்லாமே வாங்கி ஒரு சைனை வாங்கி தான் அனுப்பியிருக்கேன். வீடு போய் சேர்ந்ததும் எனக்கு போன் அடிச்சு சொல்லணும்னே சரின்ட்டு போன அங்கேயே விட்டுட்டு போயிருக்கு இந்த பிள்ளை. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச செய்யணும்னு சொல்லி அந்த திருடனை பிடிக்க போயிருக்கா இவா. இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதைத்தாம நாங்களும் சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கோம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, கவனமா இருன்னு சொல்லி. சரி சார். உங்களுக்கு இனிமே இந்த போனை மட்டும் அப்புறமா நாளைக்கு காலேஜுக்கு வந்தாங்கன்னா வந்து இந்த போனை மட்டும் வாங்கிட்டு போக சொல்லுங்க. சரி சார். சரி நான் வைக்கேன் இப்போ. சரிம்மா. இன்னைக்கு வரட்டும் வா. என்னாச்சு லட்சு, என்ன பிரச்சனையா? காலேஜை கட் அடிச்சுட்டு ஊர் ஜவார போயிருக்கா திருச்செந்தூர் கோயிலுக்கு. அங்க எவ செய்யனையே எவனை அத்துட்டு போயிட்டான்னு இவ துரத்தி பிடிச்சு போலீஸ்ல கொண்டு கொடுத்தாலாம் செய்யனேன். பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானக்கோ. சே மாட்டிக்கிட்டு போலீஸ்ல பிடிச்சி அடைச்சு போடலையா? வீட்டுக்கு விட்டுட்டாவ போல இருக்க. திருடன் எண்ணத்துக்கு இவ போய் துரத்தி பிடிச்சிட்டு நடந்தா தேவையில்லாம. சரியான கூறுகிட்ட பிள்ளையா இருக்கும் போல இருக்கு. செயினை துரத்தி பிடிச்சுன்னா அதை பிடிச்சா வாங்கிக்கிட்டு இவ வீட்டுக்கு வர வேண்டியது தானே. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்தா? இப்ப செயின் போச்சா? எல்லாம் நீ வேற வயிற்றுல கலப்பா அதை சொல்லிட்டே. ஆமா இல்ல லட்சு, கோயில்ல கீழே கிடந்தது எடுத்துட்டு வந்து கொண்டு வந்தா நம்ம அடகு வச்சுக்கலாம். இல்ல நாளைக்கு உங்க பிள்ளைக்கு நகை சேர்க்கணும்னா வச்சு இருந்திருக்கலாம்ல. எதுக்கு கொண்டு போய் போலீஸ்ல கொடுக்கணும்? அதான் கூறுகட்ட பிள்ளையா இருந்திருக்கா உங்க பிள்ளை. இவா ஒருத்தி. ஏலா உமா குந்தாணி, உன் களவாணி பற்றி உன்னை விட்டு போகுமா? அதை அவள் எடுத்துட்டு வந்தான்னா அவள் தான் திருடின்னு உள்ளே பிடிச்சி போடுவாவ. ஓ அப்படி ஒன்று இருக்கோ? பாரு பெரிய பொண்ணு, இவ படிக்க போறான்னு நினைச்சேன்னா இவ போயிட்டு காலேஜ் கட் அடிச்சுட்டு ஊருஜ வர போறா. இவளெல்லாம் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு பெரிய பொண்ணு நீ. நான் சொன்னது இன்னைக்கு எடுத்த முடிவு தான் பெரிய பொண்ணு. நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளைய பாரு. எல்லாம் உமா நீயும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளைய வரலாம். இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். இது சரிப்பட்டு வராது. எக்கோ இது ஒரு விஷயம்னு நீங்கள் இதுக்கு ஒருக்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களாக்கும். சும்மா கடங்க. வேற என்ன பெரிய பொண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல என்னானே பயந்து போயிட்டேன் தெரியுமா? இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கையை காலம் ஒன்றும் ஓடாம தான் இங்கே உட்கார்ந்துருந்தேன். இல்லைன்னா நான் அப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி இருப்பேன். நான் இவர் வீட்டுக்காரர்கிட்ட தான் என்ன பதில சொல்ல. பொம்பளை பிள்ளையாச்சே, சரி வீட்டுக்கு வந்துருவா. ஒருவேளை வரல அப்படின்னா இவர் வேற என்னென்ன பண்ணுவாரோ என்ன சொல்லுவாரோ, ஊர் முழுக்க விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ நினச்சிக்கிட்டு தான் நான் அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துருந்தேன். இப்படியெல்லாம் ஊர் ஜவாரிக்கிட்டு இருக்க பிள்ளைய நம்ம எல்லாம் சரிப்பட்டு வராது, பாதுகாக்க முடியாது பெரிய பொண்ணு. சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். போட்டு அடுத்தப்ப சந்தியாவுக்கு கல்யாணமா? டும் 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 நம்ம வீட்டில் எடுத்து கல்யாணம் ஜாலி. கல்யாணம்மா கல்யாணம், பூங்காடிக்கு கல்யாணம், எங்க சந்தியாக்கு கல்யாணம். சொல்லுங்கம்மா. ஐயா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரவும் அப்பாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது. செயினை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதனால அப்பா போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனாவ. நீ எங்கேயா இருக்க? பைக் எடுத்துட்டியா? பைக் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆமாம்மா, அப்பா எனக்கும் ஃபோன் பண்ணாவ கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரியான்னு. நான் அங்கே சர்வீஸ் சென்டரில் தான் நின்னேன், பைக் சர்வீஸ் பண்ணுற இடத்துல. என்ன கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அப்பா ஃபோன் பண்ணதான் ஃப்ரெண்டோட பைக்கு தான் வாங்கிக்கிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேம்மா. நீ அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டியாக்கோ? ஆமாம்மா. இவ்வளோ நேரத்தில் நீ எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கனா? நீ அப்போ எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுவேன்னு பாரு. வேகமாக வண்டி ஓட்டாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீ அப்பா சர்வீஸ் சென்டர் பக்கத்துக்கு வர சொல்லி அதுலேருந்து காரில் போயிருக்கலாம்ல. என்னத்துக்கு நீ பைக் எடுத்துக்கிட்டு இப்படி போடனா? சரிம்மா கோவப்படாதீங்கம்மா. சரி அப்பா கிளம்பிட்டாவல்ல? அப்பா அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காவ. அப்பா கூட ஒழுங்கா கவனமாக வீடு வந்து சேரிச்சிக்கிறோம். சரிம்மா. சரி அப்பா வர நேரமாகுமா நம்ம தெரியலையே. உள்ளே போய் நம்ம அம்மா சேர்ந்தானான்னு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? சரி உள்ளே போய் விசாரிச்சு பார்ப்போம். நம்ம சேர்ந்தானா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும் பெரிய பொண்ணு. அப்புறம் தானே இருக்கு. இன்னைக்கு அவ என்னோட சுயரூபத்தை இன்னைக்கு பாப்பா பேரு. சார் யார் நீங்க? என்ன வேணும்? சார் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாவோட செயின் அங்கே கோயிலில் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும். அதான் செயின் கிடச்சிருச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்தேன் சார். அதுக்கு உங்க அம்மா அப்பா தானப்பா வரணும். நீ வந்திருக்க. உங்ககிட்ட எல்லாம் செயினை கொடுக்க முடியாதுப்பா. ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அம்மா அப்பா தான் முத வரணும். அவங்க வந்து செயினை பார்த்துட்டு அவங்க செயின் தானான்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்ககிட்ட செயினை தர முடியும். அதான் சார் அப்பா வந்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். அதனால தான் சரி எங்க செயின் தானான்னு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு தான் சார் உள்ள வந்தேன், டீட்டெயில் விசாரிக்கலான்னு. இந்த டேபிள்ல தான் இருக்குப்பா அந்த செயின். பாருங்க உங்களோட தானான்னு. என்னப்பா இது உங்க செயின் தானா? ஆமாம் சார், இது எங்கள் அம்மா செயின் தான். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு ஏதாவது அடையாளம் எதுவும் இருக்கா? ஆமாம் சார், எங்கள் அம்மா தாலி செயினில் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் இதில் இருக்குது.
என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி பதில் சொல்ற? இந்த மாதிரி செயின்ல ஸ்டோன் இருக்கிறதுலாம் சகஜம் தானப்பா? இல்லை சார், எங்கள் அம்மா டாலர் வச்சு தான் நான் சொல்கிறேன் சார். இந்த செயினில் இந்த மாதிரி தான் டாலர் இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருப்பா, கோயில்ல திருட்டு போச்சுன்னு செயின் திருட்டு இந்த ஒன்று தான்ப்பா வந்துச்சு கம்ப்ளைண்ட். அதான் உங்க அம்மாவும் அப்பாவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களேன்னு இங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, எதுக்கு உங்க அப்பா ஒருக்கா வரட்டும், வந்தப்புறம் அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு முடிவு எடுக்கலாம். ஓகே சார். சரி, அப்போ நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் சார். சரிப்பா. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் கூட வரேன்னு சொல்லிட்டான். அவன் கூட நான் பைக்கில் போயிடுவேன். நீங்கள் எப்படி போய் போவிய? நான் பஸ்ஸில் போயிடுவேன் மஞ்சு. இப்போ சந்தியா நீ? நானும் பஸ்ஸில் தான் போய் போனோம். வேற எப்படி இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறது? கஷ்டம். உடங்குடி வரைக்கும் பஸ் கிடைச்சாலும் போதும். நான் அங்கேருந்து மறுபடியும் போயிடுவேன் எங்கள் ஊருக்கு. ஆமாம், இவன் எங்கள் ஊரையும் தாண்டி போகணும் பத்துக்க. இல்லைன்னா எங்கள் ஊர் பஸ்ஸில் நான் ஏறி போயிடுவேன். இவளுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் இறங்கி அதுக்கப்புறமாவது நீ போவ அப்படிங்க. அதுக்கும் போக மாட்டேங்க. இல்லை எங்கள் ஊர் பஸ் டைரெக்டாக போகிற பஸ்ஸில் தான் ஏறுவேன்னு இருக்கா. இங்கே பாரு சந்தியா, அப்படிலாம் பஸ்க்கு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ராத்திரி வரைக்கும் நீங்கள் தான் கிடக்கணும். கிடைக்கிற பஸ்ஸில் ஏறி இப்போவே மூவ் பண்ணி போனால் தான் உண்டு. இருட்டுறதுக்குள்ளே வீடு போய் சேர முடியும். இல்லாட்டினா அவ்வளோதான், மாட்டிக்கிடுவோம் இன்னைக்கு எங்கன்னா இருட்டுக்குள்ளே. இல்லைன்னா வீட்டில் யாராவது இருந்தால் ஃபோன் பண்ணி வர சொல்லு. வந்தாவது கூப்பிட்டு போக சொல்லு. ஃபோன் பண்ணோன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் பண்ணணும். உடங்குடியிலையாவது வந்து கூட்டிட்டு போங்கப்பான்னு. எங்கள் அப்பாட்ட சொன்னால் கோவப்படுவோம்னு பயமாக இருக்குது. பயந்தா வேலைக்காகாது. ஃபோன் பண்ணி சொல்லிடு. நான் அதனால தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆமாம், ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. நானும் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா. ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ப்ராஜெக்ட்டுக்கு 2-3 திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆமாம், நானும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி தான் சமாளிச்சிருக்கேன். சந்தியா, நீ உங்கள் அப்பாட்ட அப்படி ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லு. அதனால தான்ப்பா லேட் ஆயிட்டுன்னு. இல்லாட்டி விஷயம் தெரிஞ்சு அவ்வளோதான், வீட்டில் தோலை உரிச்சிருவாவ. ஆமாம், உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னு வையா, தோலை உரிச்சு தலையில தொங்க விட்டுருவாவ. அப்புறம் அவ்வளோதான், ஆடு மாதிரி தொங்கிட்டு அடக்க வேண்டியது தான். சரி, அப்போ நானும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லு. எங்கள் அப்பா தோட்டத்தில் வேற இருப்பாவ. வேலையா? ராத்திரி முழுக்க தோட்டத்திலே இருக்க போகிறவ உங்கள் அப்பா. எப்படியும் வேலை முடிஞ்சு இவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு போகல. கரெக்டாக இருக்கும். ஃபோன் பண்ணி சொல்லு. உடங்குடியில் வந்தாவது கூப்பிட்டு போக சொல்லு. நம்ம உடங்குடிக்கு போயிடலாம். சரிவ. இப்போ மஞ்சு உங்கள் அண்ணன் எப்போ வரான்? இப்போ வந்துருவான். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்ததை நான் ஃபோன் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன். அது வரைக்கும் உங்கள் கூட நிற்கேன். இல்லாட்டினா அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கணும். சரி சரி, வந்ததை ஃபோன் பண்ண சொல்லு. நானும் உங்கள் அண்ணனை பார்ப்பேன்ல. கள்ளி, எங்கள் அண்ணனை சைட் அடிக்கிறதுக்கு தானே? ஆமாம், இது என்னென்ன சைட் அடிக்காவலாம். நீயே தர்பூசணி இனங்க இருக்கா. அப்புறம் உன் அண்ணன் எப்படி இருக்க போகிறான்? பூசணிக்க மாதிரி இருப்பான். அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படியாவ. போடி. சரி, அண்ணன்னு சொல்கிறியே, சரி பார்த்து வச்சுக்கிடலாமா யார் எதுன்னு அப்படின்னு கேட்டேன். வேற ஒன்றும் கிடையாதும்மா. இவ கலை, உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அண்ணன் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் உன் ஃபோட்டோ டிபி வச்சிருப்பலா, அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். உனைய அவனுக்கு உனைய பிடிக்க வந்துடுவான். நம்பர் எடுத்துக்கிட்டேன்ப்பா. செருப்பு பிஞ்சிரும் வச்சிரு ஃபோனை நிறுவேன். அதனால அவன் இன்னும் நம்பர் எடுக்கலன்னு நினைக்கேன். உங்கள் அண்ணன் நம்பர் எடுத்து ஃபோனுக்குன்னு பண்ணிட போகிறான். பண்ணனான்னு வைய அசிங்கமாக கேட்டு விடுவேன். பார்த்துக்க. தெரியாத நம்பர்லாம் வந்துச்சுன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவேன். பார்த்துக்க. அப்புறம் உங்கள் அண்ணன் வேற வருத்தப்பட்டாருன்னா எனக்கு தெரியாது. பாவம்பா, அப்படிலாம் எதுவும் திட்டிடாதவ எங்கள் அண்ணனை. அவன் ரொம்ப ஆசையாக ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவான். எப்பயும் ஃபோனுக்கு நம்பர் எடுத்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டானா திட்டி விட்றாத. ஃபோனை போட்டு நான் இன்னாரு தான் பேசுகிறேன்னு தெளிவாக பேசினேன்னா ஓ அப்படியான்னு கேட்டுட்டு வச்சிருவேன். சும்மா யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுபிடிங்க பார்ப்போம் யாருன்னு. அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ஏதாவது என்கிட்ட உரண்டை இழுத்தாங்கன்னு வையி கிழிச்சு விட்டுருவேன். பார்த்து கவனமாக இருந்துக்கிற சொல்லு. எம்மா, நீ சொல்கிறத பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. அவன் ஃபோன் பண்ணால் செத்தம் போல இருக்க. இல்லை, மஞ்சு அண்ணன் பேசுகிறேன் நான் தான் அப்படின்னு தெளிவாக ஒழுங்காக பேசிட்டாருன்னு வையி. சரிண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு அண்ணான்னு பேசிடுவேன். அவ்வளோதான். சும்மா போட்டு என்கிட்ட வம்பிழுத்தா தான் திட்டுவேன். இப்போ அண்ணான்னு மட்டும் சொல்லிடாத, அவன் ஹார்ட் வெடிச்சிரும். அப்பனா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லாத என்ன? பாவம் எங்க அண்ணே. சும்மா நடிக்காத, ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிருப்பதுக்க. இவ கலை, என் ஃபோனை காணும்ப. என்னது ஃபோனை காணுமா? ஆமாப்பா, ஃபோனை காணும். பேக்ல எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். வாங்கப்பா. உள்ள போனியாப்பா? ஆமாப்பா, போனேன். போய் போலீஸ்கார்ட்ட பேசினேன். அப்படியா? நம்ம செயின் தானாமா? ஆமாப்பா, என்கிட்ட செயினை காட்டினாங்க. நம்ம செயின் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அம்மா அப்பா தான் வந்து வாங்க முடியும், நீங்கள் வாங்க முடியாதுன்னுட்டாங்கப்பா. அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வா, போய் பார்க்கலாம். சார், எஃப்ஐஆர் போட்டாச்சுல. இனிமே இது இப்போ கொடுக்க முடியாதுல்ல சார்? இனிமே கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும். இல்லை இன்னும் எஃப்ஐஆர் போடல. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. வாபஸ் இதை வாங்கிட்டாங்கன்னா கையில் கொடுத்துட வேண்டியது தான். அந்த திருட்டு பையன் மேலே வேற கேஸை போட்டு உள்ள தள்ள வேண்டியது தான். நிறைய திருட்டு அவன் அந்த கோயிலில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் இன்னும். அதனால பிடிச்சி உள்ள போட்டேன்னு சொல்லி போட வேண்டியது தான். அது எப்படி சார் வாபஸ் வாங்குவாங்க? அவங்க செயினை திருடி இருக்கான் திருட, வேற அவங்க சும்மா விட்டுட்டு போவாங்களா என்ன? சரி, அது சம்மந்தப்பட்டவங்க வந்தப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு டீ சொல்லுங்க ஆயிட்டு. சரி சார். என்னப்பா, உங்க அப்பா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சார், என்ன சார் செயின் கிடைச்சிருச்சா? ஆமாம் சார், வாங்க. நீங்க கௌதம் சாருக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார். அவரு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்காமன்னு.
ஆமா செயின் கிடைச்சிருச்சு அப்படின்னேன். ஆமா, அவருக்கும் கால் பண்ணி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லுங்க சார்னு. அவங்க உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்களோ? ஆமா ஆமா. சரி, இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறீங்களா இல்ல எப்படி? இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எஃப்ஐஆர் போடுறதா இருந்தா செயின் வந்து கோர்ட்டுக்கு போன அப்புறம் தான் கையில கிடைக்கும். நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதுக்கு நான் அந்த திருட்டு பையில சும்மா விட முடியாதுல்ல. அது நாங்க பாத்துக்கிட்டோம். கேஸ் அவன் மேல நிறைய இருக்கு, அதனால பிடிச்சி உள்ள போட்டோன்னு சொல்லிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணலன்னா கையில கொடுத்துருவீங்களா சார் நகைய? ஆமா, நீங்க கைக்கு நகை வந்துருச்சுன்னு மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதி சைன் பண்ணி தாங்க. சரி சார். எப்படி கிடைச்சது செயின்? உடனே கிடைச்சிருக்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு காலேஜ் கொண்டு தான் தைரியமா அந்த பையில திருட்டு பையில பிடிச்சி எங்ககிட்ட தந்தா. செயின் திருட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து போலீஸ் எல்லாம் அலர்ட் பண்ணோம். அப்போ அந்த பணங்காட்டு இருக்கு பாருங்க கோயிலுக்கு பக்கத்துல, அந்த பணங்காட்டுக்குள்ள துரத்தி பிடிச்சி அந்த பிள்ளை தான் வாங்கி தந்திருக்கா. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல தைரியமான பிள்ளையா தான் இருந்திருக்கப்போ. ஆமா சார். சரி, நீங்க எனக்கு எழுதி சைன் மட்டும் போட்டு தந்துறீங்களா? நான் செயின் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். உங்க பையன் பார்த்துட்டு உங்க அம்மா செயின் தான் சொல்லிட்டாப்ல, நீங்களும் வேணா ஒருக்கா பாத்துக்கிடுங்க. கொண்டாங்க சார், பார்த்துட்டு தரேன். ஆமா சார், இது என் மனைவியோடது தான். சரி சார், அப்போ ஒரு லெட்டர் எழுதி கிடைச்சிருச்சு செயின்னு சொல்லிட்டு ஒரு சைனை போட்டு போங்க. சரி சார். அந்த சேர்ல உட்கார்ந்துக்கங்க சார், உட்கார்ந்து எழுதுங்க. சரி. இப்போ உள்ள காலேஜ் பிள்ளைகள்லாம் ரொம்ப தைரியமா இருக்குதுவே. அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப தைரியம் தான். காலேஜ்ல 3 பொம்பளை பிள்ளைகள் கட்டு அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்குவே. இந்த நமக்கு பக்கத்துல இருக்க காலேஜ் தான். அப்படியா? அங்கதான் என் பையலும் படிக்கிறான். பரவாயில்ல, உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருப்பான் போல இருக்க. கட்டு அடிச்சுட்டு போற மாதிரி இந்த பழக்கம்லாம் கிடையாது போல இருக்கு. அதான் பையன் காலேஜ்ல இருந்திருக்கான். இப்போ அந்த பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்லேயே போனை விட்டுட்டு போயிட்டு அவங்க அம்மா தேடி ஃபோன் பண்ணிச்சு, இந்த பிள்ளைய என்ன காணுமேன்னு. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்தா ஃபோனை விட்டுட்டு போயிட்டான்னே. அந்தால சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பிள்ளைய. சரி, வீட்டுக்கு பத்திரமா வந்துருவாமா, பயப்படாதீங்கன்னே. நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது ஃபோனை வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கேன். அப்படியா? போனை வச்சுட்டு போயிருச்சோ? பத்திரமா வீடு போய் சேர்ந்த பிரச்சனை இல்ல. எதுவும் பிரச்சனைனா கஷ்டம் தானே. அந்த பிள்ளை பேரு அட்ரஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், நான் வேணா போனை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எழுதி வாங்கி வச்சிருக்கோம். இதுல தான் இருக்கும், நான் பார்த்து சொல்றேன். சரி சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை இந்த போலீஸ் சொல்ற பிள்ளை நம்ம காலேஜ்ல இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இருந்து 3 பிள்ளைகள் போச்சு, அதுல ஒண்ணு சந்தியா. அந்த 3 பேர்ல யார் இந்த திருடனை பிடிச்சிருப்பா? இந்த போனை பார்க்கும்போது சந்தியா போன் மாதிரி இருக்கு. போன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஸ்கிரீன்ல என்ன வால்பேப்பர் இருக்குன்னு. சந்தியான்னா அவளோட போட்டோ தான் வச்சிருப்பா வால்பேப்பரா. எதுக்கும் இருக்கட்டுமே தான் வாங்கி வச்சோம், பார்த்துக்கிடுங்க சார். அந்த பொண்ணு பேர் சந்தியா சார். சந்தியாவா? சரி, அந்த பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் ஏதாவது டீடைல்ஸ் எழுதியிருக்கா சார்? நான் வேணா போனை கொண்டு போய் கொடுத்துருவேன்ல. எழுதி தர கேட்டேன், எழுதி தந்திருக்குது சார். அதை கேட்டதுக்கே ஏன் எதுக்குன்னு ரொம்ப உஷாரா கேள்வி கேட்டுச்சு அந்த பொண்ணு. ரொம்ப தெளிவான பிள்ளை தான். எதுக்கு நாங்கள் கையெழுத்து போடணும், ஏன் அட்ரஸ் வாங்குறீங்க எல்லாமே கேட்டுச்சு. நான் தான் சமாதானப்படுத்தி இதுக்கு அதுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சேன். சரி, எதுக்காக இருந்தாலும் பிள்ளை பத்திரமா வீடு போய் சேர்ந்து தானே தெரியணும்லா, கேட்டுக்கிடலாமே நினச்சிக்கிட்டு தான் நான் வாங்கினேன். அது இப்போ இந்த ஃபோனை கொடுக்க தேவைப்பட்டிருக்கு. சரி சார், அப்ப நான் போகும்போது கொண்டு போறேன் இந்த போனையும். சரி சார். சந்தியா தான் அம்மா செயினை கண்டுபிடிச்சு கொடுத்ததா? இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு போனதான் நல்லதுக்காக தான் இருந்திருக்கு. இன்னும் இந்த பிள்ளைகள் வீடு போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல தான் என்ன நின்னாலும் நிற்குமா இருக்கும் அந்த பிள்ளைகள். ஏதோ ஊருக்கார பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடம்புடி தாண்டி ஏதோ ஒரு ஊர் சொல்லிச்சு பார்த்துக்கிடுங்க. அப்படியா? சரி சரி சார், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எழுதி சைன் பண்ணிட்டேன். இந்தாங்க. ஓகே சார். அந்த செயினை எடுத்துட்டு நீங்க கிளம்பலாம். கௌதம் சார்கிட்ட சொல்லிருங்க செயின் கிடைச்சிருச்சுன்ட்டு. சரி சார். அந்த போனையும் மறக்காம கொடுத்துருங்க சார். சரி சார், கொடுத்துட்றேன். தேங்க்யூ சார். வாங்க சார். ஐயோ செத்தேன்பா, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாப்பா, அங்கே வச்சு தான் உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு உங்ககிட்ட ஃபோனை தந்தேன். அப்போ தான் அவர் என்னமோ சொன்னார் எழுதி சைன் பண்ணிதான்னு. அந்தால நீ அங்கனே டேபிளில் வச்சுட்டேன்னு நினைக்கேன். ஐயோ ஆமாப்பா, அங்கே தான் வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கேன். செத்தேன். எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரும் ஃபோன் பண்ணியிருப்பாவ. கண்டிப்பாக அந்த போலீஸ் எடுத்து பேசியிருப்பாரு, எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாரு. செத்தேன் நான் இன்னைக்கு. ஐயோ கடவுளே, இதுக்கு தான்ப்பா நான் வராண்டேன் காலேஜை கட்டடிச்சிட்டுன்னு சொன்னேன். கேட்டியாப்பா நீ? லூசு கோயா, உன்னை யார் அங்கே கொண்டு ஃபோனை வைக்க சொன்னது டேபிளில்? இப்போ பைத்தியக்காரி, நீ தானே தந்தா சொன்னா கேட்டியாவ? அந்த ஃபோனை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு சும்மா இருன்னா, எடுக்காதன்னா, பேசிருன்னா என்னத்த பேச அந்த நாய்கிட்டனா? கடைசியில் அந்த சோனி கிறுக்கியால ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சரி, இப்போ என்ன பண்ணுறது? மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபோனை வாங்க போகணுமா? இப்போ வாங்க போகிறது கூட பிரச்சனை இல்லைப்ப. எங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாவில, நான் வீட்டில் போய் எப்படி சமாளிப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இப்போ எங்கள் அம்மா தான் பிரச்சனை. லேட்டாக போனாலும் வீடு போய் சேர்ந்துடலாம் ஃபோனை வாங்கிட்டு. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஏதாவது ப்ராஜெக்ட்டு இல்லைனா குரூப் ஸ்டடி இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் இல்லை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன், ஸ்கூலை கட்டடிச்சிட்டு போயிருக்கேன், காலேஜை. இதெல்லாம் தெரிஞ்ச எங்கள் அம்மா அவ்வளோதான் ஆடுன்னு ஆடிடுவா பத்திராளி மாதிரி. சரி, கோயிலுக்கு தானே போனோம், வேற எங்கேயுமா போனோம்? அதுக்கு ஏன் திட்ட பரவ உங்க அம்மா? சரி, அதாவது பரவாயில்ல, கோயிலுக்கு போயிட்டாவது உருப்படியாக வீடு வந்து சேர்ந்தா பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போயிருக்கோம்ல, அப்போனா கண்டிப்பாக எங்கள் அம்மா கொன்றுவா. சரி, எதுக்கும் உன் ஃபோனுக்கு நான் ஃபோன் அடித்து பார்த்தேன். அந்த போலீஸ்கார் எடுத்தாருன்னா கேட்டு பார்ப்போம், கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து ஃபோனை தருவீங்களான்னு. அப்போ அவர் கொண்டு வந்து தரும்போது கேட்டுப்பாரு, எங்கள் அம்மா எதாவது ஃபோன் பண்ணாங்களா, நீங்கள் எடுத்தீங்களா என்னன்னு.
அப்ப தெரிஞ்சிடும்ல. ஒருவேளை அந்த போலீஸ்கார் உங்க அம்மா கிட்ட பேசலன்னு வையி, அப்பன்னா நீ தப்பிச்சிடலாம்ல. சரி, போனை போடு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனை தான் போனை விட்டோமா இல்லை இடையில வரும்போது எங்கனையும் விட்டோமான்னு வேற தெரியல எனக்கு இன்னும். இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்கேன். எப்படியோ இன்னைக்கே செயின் கைக்கு வந்துருச்சு. நான் கைக்கு இன்னைக்கு செயின் கையில வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த முருகன் அருளால இன்னைக்கே கைக்கு செயின் வந்துருச்சு. அந்த முருகன் அருள் இல்லை, சந்தி அருள். அவளால தான் இன்னைக்கு செயின் கைக்கு வந்திருக்கு. சரிப்பா, அந்த ஃபோனை கொஞ்சம் கொடுங்களா, பார்த்துட்டு தரேன். ஐயோ, போனை வாங்கிட்டு வந்தோம், அட்ரஸ் வாங்கிட்டு வரல பாரு அந்த பிள்ளை அட்ரஸ். போன் அடிக்குதே. கொடுங்கப்பா, நான் பேசுறேன். எப்ப சரணு, சொல்லுங்கப்பா. அப்பாவுக்கு முக்கியமா ஒரு இடத்துக்கு நிறைய பொருள் கேட்டிருக்காங்க பத்துக்க, கல்யாண ஆர்டர். அது நான் பொருள் கொடுக்க போகணும். நான் வேற இந்த போனை அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைக்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. நீ கொஞ்சம் அந்த அட்ரஸை வாங்கி அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவியாப்பா அந்த போனை? இல்லைன்னா நாளைக்கு கூட காலேஜ்ல அந்த பிள்ளை யார் என்னன்னு விசாரிச்சு கூட கொடுத்துரு. இப்ப அந்த பிள்ளையோட வீட்டுல இருந்து தான் போன் பண்ணுவாங்களா இருக்கும். கொஞ்சம் எடுத்து பேசுப்பா, எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் பாத்துக்கிறியா நீ என்ன யாருன்னு? சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. கல்யாண ஆர்டர் பத்துக்க கொஞ்சம் மண்டபத்துக்குலாம் வேற கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் போகணும் பத்துக்க. இல்லாட்டினா கூட நான் உங்க அண்ணனை பாத்துக்கன்னு சொல்லிடுவேன். சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீ முதல்ல அட்டன் பண்ணி பேசு. சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன ஏதுன்னு நிலவரம் தெரியணும்ல. அந்த பிள்ளைக்கு என்னமோ ஏது ஒன்றும் பதறி அடிச்சுட்டு இருக்க போறாங்க வீட்டுல. நீ என்னன்னு விவரத்தை சொல்லிடு, சரியா? சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன்ப்பா, இல்ல எனக்கு தெரியும். போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு, எடுக்கிறாங்களா பாரு. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போன் எடுத்து பதில் சொல்லாம. இப்ப போலீஸ்க்கு 1008 வேலை இருக்கும். உன் போன் எடுத்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு வேலையா? இவ போன் அங்கதானே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்ப அவிய தானே பதில் சொல்லணும். கன்ஃபார்மா அங்கதான் விட்டுட்டு வந்தீங்களா? நான் உள்ளே வரல, அதனால எனக்கு தெரியாது. எனக்கு வேற பயமா இருந்துச்சு, நான் வெளியே நின்றுக்கிட்டேன். எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை வழியில எங்கேயும் விட்டுட்டேனா என்னன்னு தெரியலையே.